கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் சேலத்தில் உள்ள பேக்கரி கடைகளில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ப்ளம் கேக், கிரீம் கேக் என்ற சாதாரண கேக்குகளை தாண்டி ஃப்ரெஷ் கிரீம் வகை கேக்குகள் வாடிக்கையாளர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நடப்பாண்டில் சாக்கோ மபின்ஸ், பனானா கேக், டால் கேக்குகள் என பலவிதமான கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. கடையில் சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த வருஷம் கேக் நிறையா பண்ணியிருக்கோம். பனானா கேக்ஸ்னு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கேரட் கேக்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரையில் வந்து தேங்காய் பண்ணு புதுசாக போட்டுட்ருக்கோம் நாங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக்கோ மஃபின்ஸ் ஒன்று புதுசாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது மாடல் கேக்ஸ்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ப்ளம் கேக்ஸு, ஃப்ரூட் கேக்ஸு, தம் ஃப்ரூட் கேக்ஸு, எல்லா டைப் ஆஃப் கேக்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும். பேக்கரிக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேக்கரி கடையில் குழந்தைகளை கவரும் விதமாக 2.0 படத்தில் வரும் சிட்டி ரோபோ வடிவில் பிரம்மாண்ட கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. 5.5 அடி உயரம் கொண்ட இந்த கேக் 80 கிலோ சர்க்கரை, 500 முட்டைகளை கொண்டு 6 நாட்களில் வடிவமைக்கப்பட்டதாக கேக் தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்த வருஷம் 2.0 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட கேரக்டர் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் கேக்காக பண்ணக்கூடாதுன்னு கேக்காக பண்ணி வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த கேக்கினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 5 அடியில் இருக்கும். அதை உருவாக்குறதுக்கு ஒரு 6 நாள் ஆச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 முட்டை, ஒரு 40 கிலோ சுகரு, இன்னும் 80 கிலோ வெயிட் வரும். அந்த இதில் ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு 6 நாள் அந்த கேக்கை உருவாக்கியிருக்கோம். சிட்டி ரோபோ கேக்கை உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கும் சிறு குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் அதனுடன் செல்ஃபி எடுப்பதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த ரஜினி கேக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்த மாதிரியே இந்த ரஜினி கேக் வந்து அப்படியே அட்ஜஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்ணாடி எல்லாம் இந்த இதில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. இந்த கேக் சூப்பராக இருக்கு. கேக்குகள் எப்போதும் கடைகளில் கிடைக்கும் என்ற போதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக கூடுதல் சுவையுடன் தயாரிக்கப்படும் புதிய வகை கேக்குகளுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பது பேக்கரி உரிமையாளர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.